பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இப்போ நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் 14வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, குந்தியின் மைந்தா, பொறிகள் புலன்களெடுத்து பொருந்துதலால் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் முதலியன உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமை அவைகளின் இயல்பு. பாரதா அவைகளை பொறுத்துக்கொள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இந்த புலன்களை அடக்கணுன்றதுக்கு தான் அவர் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். பொறிகள் இப்போது குளிர் காலத்தில் இந்த உடம்புல என்ன பண்ணுது, பட்டவுடனே குளிர் எடுக்குது. வெயில் காலத்தில் உடம்பு வெப்பத்துது. இதெல்லாம் உண்டாகணும். இதெல்லாம் இந்த பொறிகள் பொறிகள் புலன்கள் பொருந்துதலால் உண்டாகிறது. அதாவது மறுபடியும் மாதிரி இன்பம் எப்போ உண்டாகும்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு காம இச்சைகள் அப்படின்னு வச்சுக்கேன். அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதை அந்த சந்தோஷம் நிலையானது இல்லை. அதை தாங்க சொல்கிறார். இன்பம் துன்பம் முதலிய உண்டாகின்ற அவை தோன்றும் மறைதலும் நிலையாமை அவைகள் இயல்பு. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். அவன் தான் யோகி. அதுக்காக அதிலே முழுகிட்டான்னா அவன் பள்ளத்தில் விழுந்துற மாதிரி ஆகிடும். இன்பம் வரும், துன்பம் வரும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு நல்லது செய்ய போகும்போது ஒரு பல பிரச்சனைகள் வரும். அதாவது துன்பம் எப்படி வரும்னு நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு விவசாயம் பண்ணுறோம், பயிர் கொஞ்சம் வெயிலுக்கு மழை இல்லாத நஷ்டம் ஆகிடும். அப்போ துன்பம் வரும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. பகவானை வேண்டிக்கிட்டே இருந்தால் அடுத்து மகசூல் நல்லா விளைஞ்சிட்டு போயிடும். அது எல்லாம் அந்த நம்பி இறைவன் அடிப்படையில் நம்ம போகும்போது தான் அது புரிய ஆரம்பிச்சிடும். சில பேர் சொல்லுவாங்க, சாமி கும்பிட்றதுல கஷ்டம் வரணும். கண்டிப்பாக கஷ்டம் வரும், ஆனால் கைவிட மாட்டார். அது நம்ம நல்லா ஆராய்ச்சி அதில் போனால் தான் தெரியும் நமக்கு. ஏன் ஸ்கூலில் படிக்கிற மாணவன் கூட என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு படித்தா தான் மார்க் வாங்க முடியும். அதுக்காக கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா உட்காந்து ஜாலியாக சுற்றிட்டு போய் பரீட்சை மார்க் வருமா? அது மாதிரி எப்படி இரவு பகல் மாறி வருதோ, இன்பம் துன்பம் இதெல்லாம் இருமைகள். இதெல்லாம் படைச்சப்பயே ரெண்டும் மாறி மாறி வரும். ரெண்டுத்தையும் சமமாக பாவிக்கணும். அப்போ தான் அவன் யோகி ஆக முடியும். அப்போ தான் நம்ம லட்சியத்தை, அதாவது இறைவன் அடைய முடியும். ஆனால் இவ்வளோக ஆசைக்கு நீ அந்தளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. எதை ஆசைப்படுறியோ அதை கட்சி கொடுத்துட்டு போடுவார். ஆனால் அது கூட என்ன பண்ணும், ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பார். நீ எதை கேட்குறியோ வாழ்க்கையில் நிச்சயமாக அதை அடையலாம் கண்டிப்பாக. ஆனால் அந்த லட்சியத்தில் பயணிக்கணும். நீ ஒரு கலெக்டர் அப்படின்னு நினச்சின்னாக்கா நிச்சயமாக அதே லைனில் போனீங்கன்னா பயணிக்கலாம், ஆகலாம், முடியும். ஆனால் மறுபடியும் திசை மாறக்கூடாது. அதே லட்சியத்தில் சுற்றினா கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவேன். இல்லை பணக்காரன் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதே லட்சியத்தில் போனால் பணக்காரன் ஆகிடுவேன். உதாரணத்தை எடுத்துக்கோங்க. நம்ம திருவண்ணாமலையில் பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர் சாதாரண ஒரு வாத்தியார்கிட்ட சும்மா கூட மாடு இருந்து படித்தார். திருவண்ணாமலை பக்கத்தில். அவர் சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்டலில் சாப்பிட்டாராம், மெட்ராஸில். அப்படி காலேஜெலாம் படித்து திருவண்ணாமலை காலேஜில் தான் படித்தாராம். ஐஏஎஸ் ஆகிட்டார். அதே மாதிரி நிறைய பேர் பணக்காரர் ஆகிக்கிறாங்க, சக்கரமலை ஓனர்லாம் ஆகிக்கிறாங்க, சாதாரணலாம். அதெல்லாம் பகவான் கொடுப்பார். அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கடவுளை கும்பிட்டு ஆன்மீக லைனில் போகும்போது தான் அது நிலையான சுகம் கிடைக்கும். அதான் குந்தியின் மைந்தா, பொறிகள் புலன்களெடுத்து பொருந்துதலால் குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் முதலியன உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமை அவைகள் இயல்பு. அவைகளை பொறுத்துக்கொள். யோகி ஆகிறவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். அப்படி சமநிலையை அடைஞ்சால் தான் பகவான் அடைய முடியும். எதுலேயும் முழுகிட்டால் அதுலேயும் முழுகி. பணத்துலேருந்து எதையுமே ஒன்றுத்தாலும் சுகம் கிடைக்காது. எல்லாத்தையும் ஒன்றுத்தில் சுகம் இருக்கும், ஒன்றுத்தில் கஷ்டம் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.